வீட்டுக்காவலில் தண்டனையை அனுபவிக்க முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் எடுத்த முயற்சியை நேற்று உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை அடுத்து உயர்நீதிமன்றத்தின் முடிவை கொண்டாடுவதாக டிஏபி கட்சியின் பூச்சோ நாடாளுமன்ற உறுப்பினரும் விளம்பர பிரிவு செயலாளருமான யோபியின் மற்றும் நீதி வாழ்கிறது என்று பிகேஆரின் ஓங் சென் ஆகியோர் தெரிவித்திருக்கும் கருத்துகளுக்கு எதிராக தமது கூட்டாளிகளுக்கு பிகேஆர் கட்சியைச் சேர்ந்த ஃபசுதீன் புவாட் இது பொருத்தமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், நீதிமன்றத்தின் முடிவு மதிக்கப்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள நண்பர்களின் உணர்வுகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் தமது முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளார். அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ராப் வஜ்டி டுசுகி டிஏபி தலைவரை கண்டித்ததை தொடர்ந்து ஜொகூர் பிகேஆர் இளைஞர் பிரிவு தலைவருமான ஃபசலின் புவாட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டிஏபி விளம்பர செயலாளரான இயோவின் கருத்துகள் மிகவும் முரட்டுத்தனமானவை மற்றும் மனிதாபிமானமற்றவை என்று அஸ்ராப் கூறினார். கட்சியின் பங்களிப்புகளை பாராட்டாதவர்கள் உடனான தனது ஒத்துழைப்பை அம்னோ மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது என்றும் அவர் எச்சரித்தார். பினாங்கு புக்கிட் மத்தாஜாம் ஜலான் சோங் பாங்கெங் பகுதியில் அமைந்துள்ள ஒரு உணவுக்கூடம் அருகே நேற்று பிற்பகலில் ஏற்பட்ட கார் தீ விபத்தில் 4 வாகனங்கள் சேதமுற்றன. மதியம் 2:27 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பண்டார் பெர்டா தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் அனுப்பப்பட்டதாகவும் பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துணை இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் 4 வாகனங்கள் பாதிக்கப்பட்டன. அவற்றில் டொயோட்டா வெல்ஃபயர் எம்பிவி மற்றும் BMW X5 SUV ஆகிய 2 வாகனங்கள் சுமார் 95 விழுக்காடு தீக்கிரையாகி சேதமுற்றன. மேலும் 2 டொயோட்டா கேம்ரி செடான் கார்கள் தலா 30 மற்றும் 15 விழுக்காடு அளவில் சேதமுற்றன என்று அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் ஜான் சகுன் பிரான்சிஸ் கூறினார். 2:46 மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு சுமார் 3 மணி அளவில் முழுமையாக அணைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆய்வு மற்றும் சுத்தப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 3:36 மணியளவில் நடவடிக்கை நிறைவடைந்ததாக அவர் கூறினார். அலோஸ்டாரில் ஆற்றில் கார் விழுந்து காணாமல் போன 28 வயது இளைஞர் நேற்று பிற்பகல் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அலோஸ்டார் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் வெளியிட்ட தகவலின்படி ஓச்சியா ஜூன் என்பவரின் சடலம் ஆற்றின் அடிப்பகுதியில் இருந்த அவரது காருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜலான் அம்பாங் பே பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி பின்னர் ஆற்றில் விழுந்ததாக நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு துறைக்கு காலை 10:37 மணிக்கு தகவல் கிடைத்ததாகவும் இதனைத் தொடர்ந்து நீர் மீட்புக் குழு உடனடியாக அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மீட்புக் குழு மதியம் 1:29 மணியிலிருந்து 5 முறை நீருக்குள் இறங்கி தேடுதல் பணிகளை மேற்கொண்டதாக தீயணைப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் இஸ்மாயில் முகமது சைன் தெரிவித்துள்ளார். மதியம் 2:35 மணியளவில் பாதிக்கப்பட்டவரின் கார் ஆற்றின் அடிப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி நீரின் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் சடலம் மேலதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜொகூர் பாருவில் உள்ள லார்கின் காவல் நிலையத்தில் நடந்த சண்டையில் ஈடுபட்ட 2 சிங்கப்பூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவம் நேற்று மாலை 6:15 மணிக்கு நிகழ்ந்ததாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. அப்போது 56 மற்றும் 46 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் நடந்த சண்டையை தொடர்ந்து அழைத்து வரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் கவுண்டரில் புகார் அளித்த போது மற்றொருவர் அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் சிறிய காயங்களுக்கு ஆளானதாகவும் கைது செய்யப்படுவதற்கு முன்பு சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டதாகவும் ஜொகூர் பாரு தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ரவூப் சலாமாட் தெரிவித்தார். இருவருக்கும் இடையே ஆன முதல் சண்டை மாலை 5:20 மணிக்கு ஒரு ஷாப்பிங் மாலின் முதல் மாடியில் நடந்துள்ளது. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தலையிட்டு சண்டையை முறியடித்தனர். இதனை அடுத்து இருவரும் 2 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டனர். 1851 மற்றும் 1934 ஆண்டுகளுக்கு இடையில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் குவார் கெபா பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்ட 41 பழங்கால மனித எலும்புக்கூடுகள் அடுத்த மாதம் பினாங்கிற்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அவை இங்கே திரும்புவது குறிப்பிடத்தக்கது.
தேசிய பாரம்பரிய துறையின் காவலில் உள்ள எலும்புக்கூடுகளை முறையாக பெற மலேசிய பிரதிநிதிகள் நெதர்லாந்து நாட்டுக்கு சென்றதாக மாநில சுற்றுலா மற்றும் படைப்பு பொருளாதார குழுவின் தலைவர் ஓங் ஹான் வாய் தெரிவித்தார். பினாங்கு மற்றும் மலேசிய அரசாங்கங்கள் டச்சு நாட்டு அதிகாரிகளுடன் அவற்றை திருப்பி அனுப்புவதற்கான விவாதங்களை தொடங்குவதற்கு முன்பு இந்த எலும்புக்கூடுகள் பல தசாப்தங்களாக லைடனில் உள்ள தேசிய இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. தேசிய பாரம்பரிய துறை மற்றும் சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சகத்துடன் அடுத்த மாதம் ஒரு ஒப்படைப்பு அமர்வை தாங்கள் திட்டமிடுவதாக அவர் நேற்று ஜலான் மெக்காலிஸ்டரில் உள்ள ஆட்டோமோட்டிவ் கேலரிக்கான திட்ட ஒப்படைப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு இதனை தெரிவித்தார். இதற்கிடையில் எலும்புக்கூடுகள் வைக்கப்பட்டுள்ள குவார் கபா தொல்பொருள் காட்சியகத்திற்கான அதிகாரப்பூர்வ திறப்பு விழா விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். இதில் பிரதமரும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக நம்பப்படும் இந்த எலும்புக்கூடுகள் 1851 மற்றும் 1934 ஆண்டுகளுக்கு இடையில் பினாங்கில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்டதாக அப்போது டச் நியூஸ் செய்தி வெளியிட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.